நான் அவர்கிட்ட இல்லை சார், அது எங்களுக்கு வேணும், அது லோவர் பெர்த்தாக இருக்குது, எங்ககிட்ட லேடிஸு குழந்தைங்களாம் இருக்காங்க, ஸோ அதனால் யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் வேறு டிக்கெட் வேணால் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒத்துக்கலை. உங்கள் ட்ரெயின் டிக்கெட் உங்கள் உரிமை. இந்த வீடியோவில் உள்ள சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வரல. டிடி செக் பண்ணும்போது அவர் வரலன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு டிடி இந்த டிக்கெட்டை நான் இன்னொருத்தர் கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்களுக்கு தான் அந்த டிக்கெட் சொந்தம். ஒருத்தர் வராதனால டிடி அந்த டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு அவங்க அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது. அடுத்த ஸ்டேஷனில் ஆர்பிஎஃப்ட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை இறக்கி விட்றாங்க. அந்த ஸ்டேஷனில் வந்து ஆர்பிஎஃப் என்ன பண்ணுறாருன்னா இவங்களை மரியாதை குறைவாக நடத்துகிறாரு. சட்டப்படி ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்த நபர்களுக்கு நேர்ந்த கதியை பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஆன்லைனில் ரயில்வே எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை அட்டாச் பண்ணி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் சென்னை அடையாரில் கிரீன்வேஸ் சாலையில் இருக்குது. அதில் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும். இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போல் அங்கு விசாரணை நடைபெறும். அதில் நாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த காவலர் மீது தக்க சட்ட நடவடிக்கை பாயும்.